Hello students, today we are going to see about collision theory and Arrhenius equation in chemical kinetics. Collision theory, மோதல் கொள்கை. So இது ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து கொடுத்தாங்க, ரெண்டு சயின்டிஸ்ட் தனித்தனியாக கொடுத்தாங்க. 1916 மேக்ஸ் ஸ்ட்ராக்ஸ்ங்கிறவரும் 1918 வில்லியம் லூயிஸ்ங்கிறவரும் தனித்தனியாக இந்த தியரி கொடுத்தாங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தியரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஸோ எப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரியாக்ஷன் ரேட்டை டிபெண்ட் ஆகி அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அது நம்ம இப்போ சப்போஸ் ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஸோ என்னென்ன எப்படியெல்லாம் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அந்த ரியாக்ஷன் ரேட்டை நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தியரியில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம் பண்ண முடியும். ஸோ இந்த கொலிஷன் தியரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸ், அதாவது இயற்கவியற் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. ஒரு மாலிகுல், அதாவது A2 அண்ட் அனதர் மாலிகுல் B2 ரெண்டும் கம்பைன் ஆகி AB அப்படிங்கிற ஒரு மாலிகுல் கொடுக்குது. ஸோ இந்த மாலிகுல்ஸ் அதோடைய ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்கும், ஸோ எதை டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா A2வும் B2வும் எவ்வளோ டைம் கொலைட் ஆகுது, ஸோ அது ஒரு எவ்வளோ டைம் மோதுது, ஸோ ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ டைம் மோதுது அப்படிங்கிறது தான் அதை ரியாக்ஷன் ரேட் வந்து டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலைடிங் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஸோ ஒரு லிட்டர் A2 அண்ட் B2 எடுத்தோம்னா அதில் எத்தனை கொலைடிங் நடக்குது, ஒரு செகண்டில் எத்தனை கொலைடிங் நடக்குது, அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக ரேட் இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கொலைடிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் கொலைடிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அதனுடைய வேகம் வந்து எதுக்கு நேர்வீதத்தில் இருக்குன்னா மோதல் வீதத்துக்கு நேர்வீதத்தில் அமைந்திருக்கும். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அல்ல நம்பர் ஆஃப் கொலைடிங் பெர் லிட்டர் பெர் செகண்ட் வந்து கொலிஷன் ரேட்னு சொல்லுவோம். அப்போ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கொலிஷன் ரேட். இப்போ இந்த கொலிஷன் ரேட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், தட் இஸ் கொலிஷன் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A2 கான்சன்ட்ரேஷன் அண்ட் B2 கான்சன்ட்ரேஷன். ஸோ அதாவது நம்முடைய ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இப்போது ரியாக்டன்ட்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொலிஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மோதல் வீதம் செறிவுகளின் நேர் வீதத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா we have to use a proportionality constant, that is Z, that is equal to Z into A2 concentration into B2 concentration. அப்போ collision rate is equal to Z into A2 concentration B2 concentration. ஸோ இதுதான் collision rate கண்டுபிடிக்கிறது. ஸோ ரேட் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் கொலைடிங் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஸோ ஒரு நிமிஷத்தில் எத்தனை கொலைடிங் நடக்குது, A2வும் B2வும் எத்தனை டைம் மோதுது, அதுதான் நம்பர் ஆஃப் கொலைடிங் பெர் செகண்ட். ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக ரேட் இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கொலைடிங்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா கொலிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு A2 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு B2 கான்சன்ட்ரேஷன். ஸோ இதே போல் இன்னும் ரெண்டு ஃபேக்டரையும் டிபெண்ட் ஆகிருக்கு ரேட். ஸோ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ரேட் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதில் கொலிஷன் ரேட். ஸோ கொலிஷன் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Z இன்ட்டு A2 இன்ட்டு B2. ஸோ இப்போ நம்ம கொலிஷன் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது எவ்வளோ டெம்பரேச்சரில் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ், அதாவது 298 கெல்வினில் நடக்குது. ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் எத்தனை கொலிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 10 to the power 9 கொலிஷன்ஸ், அதாவது ஒரு செகண்டில் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 10 to the power 9 கொலிஷன்ஸ் இருக்குன்னா அப்போது ஒரு கொலிஷன் எத்தனை டைமில் நடக்கும், ஸோ நம்ம 10 to the power 9 கொலிஷன்ஸ் வந்து ஒரு செகண்டில் நடக்குது அப்படின்னா 10 to the power 9 collisions ஒரு செகண்டில் நடக்குது அப்படின்னா
ஒரு கொலிஷன் நடக்கிறதுக்கு எத்தனை டைம் இருக்கும்? 10⁻⁻9 செகண்ட்ஸ் மட்டுமே போதும். அதாவது 10⁻⁻9 செகண்ட்ஸ் மட்டுமே போதும். ஒரு கொலிஷன் நடக்கணும்னா 10⁻⁻9. அப்போ பாருங்கள், ஸோ 1/10 எத்தனை ஜீரோஸ் வரும்? 9 ஜீரோஸ். அப்போ அத்தனை வேல்யூவில் ஒரு செகண்ட் இருந்தால் போதும், ஒரு கொலிஷன் நடந்துடும். அப்போ அந்த ஒரு கொலிஷன்லேயே ரியாக்ஷன் நடக்கிறதா இருந்தால் அப்போ அந்த ரியாக்ஷன் எவ்வளோ டைமில் நடக்கணும்? 10⁻⁻9 செகண்ட்லேயே அந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கணும். ஆனால் எந்த ரியாக்ஷனுமே 10⁻⁻9 செகண்ட்ஸில் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கொலிஷன்ஸுமே ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ ஒரு A2ம் B2ம் மோதும்போது எல்லா மோதல்களும் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதில்ல. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஸோ இப்போ 10⁻9 கொலிஷன்ஸ் வந்து ஒரு செகண்டில் நடக்குதுன்னு அவங்க கால்குலேட் பண்ணுறப்போ, அப்போது ஒரு கொலிஷன் 10⁻⁻9 செகண்ட்ஸில் நடக்குது. ஸோ ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்காது, இந்த சான்சஸ் இல்லை. அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கொலிஷன்ஸுமே ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ அப்போ அதில் சில கொலிஷன்ஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். அனைத்து மோதல்களும் வினை நிகழ காரணமாக அமைவதில்லை. அப்போ அந்த கொலிஷனை வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபேக்டர் பார்க்கணும். ஸோ ஃபார் த கொலிஷன் எஃபெக்டிவ், த மாலிகுல்ஸ் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, அந்த கொலிஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா த மாலிகுல்ஸ் மஸ்ட் பொசஸ் அ மினிமம் எனர்ஜி கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இது உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிராஃப் வச்சு நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு இந்த கொலிஷன் தியரி வந்து ஒரு பேஜில் அப்படி வரணுங்கிறனால அந்த கிராஃபை நான் இதில் பேஸ்ட் பண்ணலை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, உங்கள் புக்கில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வினை நிகழ்த்தன்மை, ரியாக்ஷன் ப்ராக்ரஸும் ஒய் ஆக்சிஸில் நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எடுத்தோம்னா ஒரு கிராஃப் வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வினை நிகழ்த்தன்மை ரியாக்ஷன் ப்ராக்ரஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியாக்டன்ஸ் இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் போக போக டைம் ஆக அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரியாக்டன்ஸ், அதாவது வினை படுபொருள் இருக்கும். ரைட் சைட் போக போக வினை விளைபொருள், அதாவது ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு எனர்ஜி வந்து என்ன செய்யுது? இந்த வினை படுபொருள் அதாவது ரியாக்டன்ஸ் வந்து ஒரு எனர்ஜி பேரியர். ஸோ அப்போ ஹை எனர்ஜிக்கு போய் தான் அது என்ன செய்யும்? கீழே வர முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹை ஜம்ப் பண்ணுறவங்கள நம்ம பார்த்தோன்னா, ஹை ஜம்ப்க்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஃபீட்டில் அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் என்ன செய்யணும்? அவங்க தாண்டி குதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அதை தாண்டி குதிக்கணும்னா ஜஸ்ட் அந்த கம்பு, அந்த ஸ்டிக் எவ்வளோ இருக்குதோ அந்த ஸ்டிக்கை தாண்டி அவங்க என்ன செய்யணும்? போகணும். அப்போ அதுக்கு அது ஒரு பேரியர், அந்த ஸ்டிக் வந்து அவங்களுக்கு ஒரு பேரியராக இருக்குது. அப்போ அந்த தாண்டி அதுக்கு மேலே ஹைட்டு போய் அந்த பக்கம் விழுந்தால் தான் அவங்க என்ன செய்யணும்? அவங்க அதை வின் பண்ண தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதே போல் அந்த சேம் வே இந்த ஆக்டிவேஷன், ஸோ அந்த ரியாக்டன்ஸ் வந்து ஒரு எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிற ஒரு பேரியர் இருக்குது. ஸோ அந்த பேரியரை அவங்க வந்து அந்த ரியாக்டன்ட் அந்த எனர்ஜி, அந்த ஹை எனர்ஜிக்கு போய் கீழே வந்தால் தான் அது ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்போ எப்போவுமே ரியாக்டன்ஸை விட ப்ராடக்ட்ஸ் வந்து எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரியாக்டன்ஸ் என்ன செய்யணும்? கொஞ்சம் எனர்ஜியை கெயின் பண்ணி கொஞ்சம் ஹைட் அது போய் எப்படி வந்து அந்த ஹை ஜம்ப் பண்ணுற அந்த அத்லெட் வந்து எப்படி அந்த பேரியரை ஜம்ப் பண்ணி அப்படி கிராஸ் பண்ணுறாங்களோ இந்த சேம் வே அந்த ரியாக்டன்ட்டும் ஒரு எனர்ஜி பேரியரை அப்படி ஜம்ப் பண்ணி அது கிராஸ் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு உள்ள மினிமம் எனர்ஜி அப்படி எவ்வளவு அப்படின்னா, ஸோ அது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அளவுக்கு அது என்ன செய்யணும்? ஹையாக போய் அதுக்கப்புறம் தான் அது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அந்த கொலிஷன்ஸ் வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, அந்த மாலிகூல்ஸ், அந்த ரியாக்டன் மாலிகூல்ஸ் அந்த மினிமம் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி வச்சுருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அந்த கொலிஷன் வந்து எஃபெக்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாலிகூலில் ஆக்டிவேஷன் எனர்ஜி அந்த இருக்குதோ அந்த மாலிகூல் வந்து என்ன செய்யும்? அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடும். அதுதான். ஸோ ஃபார் த கொலிஷன் எஃபெக்டிவ் த மாலிகூல்ஸ் மஸ்ட் ப்ரொசஸ் த மினிமம் எனர்ஜி கால் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம வச்சு நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ், அதாவது அதுக்கு ஒரு ஃபேக்டர், அதாவது எஃபெக்டிவ் கொலிஷனுக்கு ஒரு ஃபேக்டர் நமக்கு எழுதலாம். தட் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் அதோடைய அந்த ஃபேக்டர், எஃப் இஸ் ஈக்குவல் டு e to the power minus EA by RT. ஸோ இதுதான் மோதல் காரணின்னு சொல்லுவோம். ஸோ எஃப் வந்து மோதல் காரணி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு E to the power minus EA. ஸோ EAங்கிறது என்னது, ஆக்டிவேஷன் எனர்ஜி டிவைடட் பை RT. ஸோ R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். ஸோ எஃப்ங்கிறது கொலிஷன் ஃபேக்டர். ஸோ அப்போ எதை டிபெண்ட் ஆகிருக்கு இப்போ அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் ரேட் வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கு, கொலிஷன் ரேட்டை டிபெண்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ரேட் வந்து இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், அதாவது கொலிஷன் ஃபேக்டரையும் டிபெண்ட் ஆகிருக்குது, எஃப்ஐயும் டிபெண்ட் ஆகிருக்குது. ஸோ E to the power minus EA by RT. ஸோ இதில் எப்படி நம்ம அந்த எஃப்ங்கிறத எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எத்தனை கொலிஷன்ஸ், அதாவது மொத்த கொலிஷன்ஸ், நம்ம கொலிஷன்ஸில் எத்தனை கொலிஷன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ EA நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ EAயோட வேல்யூ வந்து 100 kilojoules per mole. ஸோ ஒரு ரியாக்ஷனில் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அந்த மாலிகுல்ஸ் வச்சிருக்கிற ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 100 kilojoules per mole இருந்துச்சுன்னா, நம்ம F is equal to the E to the power 100 divided by ஆரோட வேல்யூ 8.314, டெம்பரேச்சர் எவ்வளவோ 25 டிகிரி செல்சியஸ்னா 25 டிகிரி செல்சியஸ், என்ன டெம்பரேச்சர்லையும் மேபி அதை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்ம போட்டோம்னா நம்ம வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, தட் இஸ் அந்த ஃபுல் வேல்யூ, அதாவது E to the power minus EA by RT வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம EA அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி 100 kilojoules per mole, டெம்பரேச்சர் எதில் இருக்கும்னா 300 கெல்வின்ல நடந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ 8.314. ஸோ இதை போட்டு கால்குலேட் பண்ணுறப்போ E to the power minus 40 வரும். அதாவது 4 into 10 to the power, எஃபோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 4 into 10 to the power minus 18. ஸோ எஃபோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 4 into 10 to the power minus 18. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 to the power minus 18 அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ டிவைடட் பை, அதாவது 4 divided by 10 to the power 18 வரும். ஸோ 4 into 10 to the power minus 18 சொல்கிறப்போ 4 divided by 10 to the power 18 வரும். இப்போ 10 to the power 18 கொலிஷன்ஸில் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 கொலிஷன்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, 10 to the power 18 அப்படின்னா என்ன அர்த்தம், 10 போட்டு 18 ஜீரோஸ் போடணும். ஸோ அவ்வளோ வேல்யூவில் எவ்வளோ கொலிஷன்ஸ் தான் பாசிபிள், 4 கொலிஷன்ஸ் தான் பாசிபிள். அதாவது 4 கொலிஷன்ஸ் தான் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிள், அதாவது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி 100 kilojoules per mole இருக்கிறது, டெம்பரேச்சர் நம்ம அதாவது 300 கெல்வின், ஸோ ஆல்மோஸ்ட் 275 டிகிரி செல்சியஸில் நம்ம அதை ஹீட் பண்ணுறப்போ தான் அவ்வளோ எனர்ஜி அந்த மாலிகுலுக்கு கிடைக்குது. அந்த மாலிகுல் வந்து என்ன செய்யுது, கொலைட் ஆகுது. அதில் எவ்வளோ கொலிஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 18 கொலிஷன்ஸில் ஒன்லி 4 கொலிஷன்ஸ் எஃபெக்டிவ். ஓகே, ஸோ இது வந்து இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், அதாவது கொலிஷன் ஃபேக்டர். ஸோ அது எஃப். ஸோ இதுக்கு ரேட் வந்து என்ன செய்யும், டிபெண்ட். ஸோ அந்த 4 கொலிஷன்ஸ் தான் இருக்குன்னா அப்புறம் என்ன அர்த்தம், அந்த 4 கொலிஷன்ஸ் தான் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மற்ற கொலிஷன்ஸ்லாம் ஆக்சுவலி என்னது, வேஸ்ட் தான். ஸோ அடுத்தது இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னா என்ன, இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, ஃபார் த கொலிஷன் எஃபெக்டிவ் த மாலிகுல் ஷுட் பி இன் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். அதுக்கு ஒரு ஃபேக்டர் கொடுக்குறாங்க, தட் இஸ் ஸ்டெரிக் ஃபேக்டர் P. ஸோ அந்த கொலிஷன் எஃபெக்டிவாக இருக்கணும்னா அந்த மாலிகுல் வந்து ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். அந்த ஏ மாலிகுலும் பி மாலிகுலும் ப்ராப்பர் பொசிஷன் ஸ்பேஸில் இருக்கணும். ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல இருந்துச்சுன்னா தான் அந்த கொலிஷனும் கரெக்டாக நடக்க முடியும், எஃபெக்டிவாகவும் இருக்கும், அது ப்ராடக்ட்டும் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா தட் இஸ் P. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு டயக்ராம் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இது அடிக்கடி உங்களுக்கு இந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் வச்சு லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்டெரிக் ஃபேக்டர். ஸோ அது எப்படி இருக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் எந்த டயக்ராம் வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க.
ஸோ இப்போ இதில் ப்ராப்பர் அலைன்மெண்ட்னு பார்த்தோன்னா எது அப்படின்னா இந்த ஏஏ மேலையும் கீழே இருக்கும்போது அதே மாதிரி பிபி மேலையும் கீழே இருக்கிறப்போ அந்த கொலிஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுன்னா 2 மாலிகுல் அப்படி ஃபார்ம் பண்ணும். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏஏ பிபி இருந்துச்சுன்னா இது இன்எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கும். அது அகைன் ரியாக்டன்ட் தான் கொடுக்கும், ப்ராடக்ட் கொடுக்காது. ஸோ அப்போ எது தான் ப்ராப்பர் அலைன்மெண்ட் சொன்னோன்னா ஏஏ மேலே கீழே பியும் மேலே கீழே. ஸோ ரெண்டும் சைட் வைஸாக என்ன செய்யணும், அப்ரோச் ஆகும்போது நம்மளுக்கு அந்த கொலிஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டெரிக் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸை தான் என்ன செஞ்சிருக்கு, ரேட் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, 1 கொலிஷன் ஃபேக்டர், கொலிஷன் ரேட், செகண்ட் ஒன் எஃப் வந்து கொலிஷன் ஃபேக்டர், தேர்ட் ஒன் ஓரியன்டேஷன் அதாவது ஸ்டெரிக் ஃபேக்டர் பி. இப்போ இந்த 3ஐயும் நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு ரியாக்ஷன் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு steric factor P into collision factor F into collision rate. So the steric factor என்னது P னு எடுத்துக்கலாம். collision factor F ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், e to the power minus EA by RT. So e to the power minus EA by RT into collision rate, that is equal to Z into A2 into B2. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் இது எல்லாத்தையுமே ஆக்சுவலி அவங்க கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டாங்க. பி இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி இன்ட்டு ஜெட், இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் த கே ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ டு த பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி இன்ட்டு ஜெட். ஸோ A2 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு B2 கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ வி கெட் ரேட். K என்னது K rate constant, that is equal to P Z e to the power, சரிமா இதில் மைனஸ் வரும், மைனஸ் EA by RT. ஓகே, ஸோ collision theory is a very important question. ஸோ இதில் ரேட் வந்து 3 ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெரிக் ஃபேக்டர், செகண்ட் ஒன் கொலிஷன் ஃபேக்டர், தேர்ட் ஒன் கொலிஷன் ரேட். ஸோ இதில் கொலிஷன் ரேட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். கொலிஷன் ரேட்டோட ஈக்குவேஷன், கொலிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் Z இன்ட்டு A2 இன்ட்டு B2. அடுத்தது அந்த எல்லா கொலிஷன்ஸும் எஃபெக்டிவாக இருக்காது, எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அது ஒரு ஃபேக்டர் இருக்குது, தட் இஸ் கொலிஷன் ஃபேக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E to the power மைனஸ் EA by RT. அடுத்தது ஸ்டெரிக் ஃபேக்டர். அந்த ஸ்டெரிக் ஃபேக்டருங்கிறது இட அமைவு காரணி. ஸோ அந்த இடம் வந்து எப்படி கரெக்டாக அது அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை எதை பொறுத்து அமைக்கும்னா திசைப்போக்கு, அதாவது ஓரியன்டேஷனை பொறுத்து அமையும். அந்த ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அது இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அமையும். ஸோ இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ வி கெட் ரேட். ஓகே, ஸோ கொலிஷன் தியரி நல்லா படிச்சுக்கோங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். ஓகேயா, ஸோ இதை அப்படியே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. கொலிஷன் தியரி உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ புக்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ இது இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. வெரி ஈஸி ஒன். த நெக்ஸ்ட் ஒன் Arrhenius ஈக்குவேஷன், Arrhenius சமன்பாடு. ஸோ இதில் K இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு EA by RT, E small a. ஓகேயா, ஸோ பிரிண்டிங்கில் E கேபிட்டல் A வந்து EA by RTன்னு வருது. ஸோ இதில் A வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஸோ இந்த Arrhenius ஈக்குவேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்பாங்க வாட் இஸ் Arrhenius ஈக்குவேஷன். ஸோ K இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு E to the power மைனஸ் EA ஸ்மால் a வரும் by RT. ஸோ இதில் என்னென்னங்கிறத நம்ம எழுதினா போதும். A இஸ் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், அதிர்வெண் காரணி, R கேஸ் கான்ஸ்டன்ட் வாயு மாறிலி, EA activation energy, T temperature in Kelvin. ஸோ இதில் நம்ம
லாகரிதம் ரெண்டு சைடும் லாகரிதம் எடுத்தோம்னா, ஸோ ரெண்டு சைடும் நம்ம லாக் எடுத்தோம்னா, ஸோ ln k இஸ் ஈக்குவல் டு ln a ப்ளஸ் ln, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால லாகில் எடுக்கிறப்போ நம்ம அடிஷனில் பேரும் சொல்லலாம் e to the power minus a by rt. ஸோ லானும் ஈயும், அதாவது இந்த லான் எல்என் எடுத்தோன்னா அது என்ன அர்த்தம், பேஸ் வந்து ஈன்னு அர்த்தம். இப்போ லானும் இ அப்படி பேஸில் இருக்கிறப்போ அது என்ன செய்யும், ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் ஏ பை ஆர்டி மட்டும் வந்துடும். அப்போ ln k இஸ் ஈக்குவல் டு ln a மைனஸ் ஏ பை ஆர்டி. ஸோ இப்போ மைனஸ் ஏ பை ஆர் இன்ட்டு 1/t, அதாவது ln k ஒய் ஆக்சிஸ்லையும் 1/t நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்தோம்னா மைனஸ் ஏ பை ஆர் வந்து நம்மளுக்கு m, தட் இஸ் த ஸ்லோப், இன்டர்செப்ட் வந்து ln a கிடச்சிரும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 கிலோஜூல்ஸ் பெர் மோல் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா EA, அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ plot of ln k versus 1/t gives slope வந்து that is equal to minus a by r. ஸோ இப்போ ரெண்டு டெம்பரேச்சரில் நம்ம ரெண்டு டெம்பரேச்சரில் இந்த ஈக்குவேஷனை எழுதணும்னா நம்ம ரெண்டு டெம்பரேச்சரில் ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ நம்மளுக்கு எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ரேட் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சுன்னா நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா இன்னொரு டெம்பரேச்சர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நம்ம இது ரெண்டு டெம்பரேச்சரில் நம்ம எழுதும்போது ஸோ டெம்பரேச்சர் T இஸ் ஈக்குவல் டு T1, the rate constant வந்து K இஸ் ஈக்குவல் டு K1. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனில் Tக்கு பதிலாக T1ம் Kக்கு பதிலாக K1ம் போட்டோம்னா தட் இஸ் ln K1 இஸ் ஈக்குவல் டு ln A மைனஸ் EA by RT1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன், at temperature T is equal to T2, the rate constant K is equal to K2. அப்போ ln K2 is equal to ln A minus EA by RT2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 2லேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணோம். டூலேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ln K2, ஸோ இதில் 1 minus 2 இல்லாமல் 2 minus 1 gives ln K2 minus ln K1. ஸோ ln K2 minus ln K1. ஸோ ln A கேன்சல் ஆயிரும், ln A minus ln A கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் EA by RT2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ், ஸோ மைனஸ் பண்ணுறதுல மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் EA by RT1. ஓகே, ஸோ அப்போது ரெண்டு டெம்பரேச்சரில் எடுத்திருக்கோம். ஸோ 2 minus 1, ஸோ 2 minus 1 gives ln K2 minus ln A1, that is equal to minus EA by RT2 plus EA by RT1. ஸோ இப்போ மைனஸில் இருக்கிறப்போ நம்ம என்ன செஞ்சலாம், டிவிஷன் எழுதிருக்கலாம். போய் ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ln K2. ஸோ அப்போ உங்களுக்கு ln வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நாங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ln K2 by K1, ஸோ டிவிஷனில் கொண்டு வரப்போ ln K2 by K1. ஸோ EA மைனஸ் EA by R வந்து நம்ம வெளியில் எடுத்தோம்னா மைனஸ் கிடையாது, EA by R மட்டும் வெளியில் எடுத்தோம்னா ஸோ உங்கள் உள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸோ மைனஸ் 1/T2 ப்ளஸ் 1/T1. அதனால் மைனஸ் வேல்யூ நம்ம செகண்ட் எழுதுறதுனால ஸோ 1/T1, ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்குது, அதனால் 1/T1 மைனஸ் 1/T2. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எடுக்கும்போது T1 T2 நம்ம காமன் எடுத்தோம்னா T2 என்ன செஞ்சிடும் மேலே போயிடும். இப்போ T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 T2. ஸோ 2.3 log K2 by K1, that is equal to EA by R T2 minus T1 divided by T1 T2. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுதா? ஸோ லானில் நம்ம ஒரு டெம்பரேச்சர் T1லையும் இன்னொரு டெம்பரேச்சர் T2லையும் எடுத்தோம்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கி. ஸோ ஒரு ஈக்குவேஷன்லேருந்து இன்னொரு ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறப்போ ln K2 minus K1, that is equal to சரி EA by RT2. ஏன்னா இது மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் வெளியில் எடுத்துருக்குறோம். ஸோ மைனஸ் EA by RT2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் EA by RT1. ஸோ இப்போ ln K2 by K1 that is equal to மைனஸ் இதில் EA by RT2 plus EA by RT1 இருக்குது. EA by R மட்டும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ மைனஸ் T1 by T2 இருக்குது. ஸோ
ஸோ மைனஸ் 1/T2 நம்ம செகண்ட் டேர்ம் எழுதிக்கலாம், அந்த மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 1/T1 இருக்குது, அதை ஃபஸ்ட் டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ 1/T1 மைனஸ் 1/T2. ஸோ இதுக்கு காமன் டினாமினேட்டர் எடுக்கப்போ T2 மைனஸ் T1. ஸோ T2 இந்த சைடில் போயிடும். அப்போ T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 T2. ஸோ இங்கே லான் வேல்யூவை லாக மாற்றுறப்போ 2.303 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2.303 லாக் K2 by K1 that is equal to EA by R T2 minus T1 divided by T1 T2. ஸோ இப்போ லாக் K2 by K1 is equal to EA divided by, ஸோ இந்த 3.303 என்ன செஞ்சிருந்தோம் 2.303 இந்த சைடில் கொண்டு வரும்போது EA by 2.303 R T2 minus T1 divided by T1 T2. ஸோ இந்த ஃபார்முலாவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ லானில் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஸோ லாகில் நம்மளுக்கு வேல்யூஸ் எது கொடுத்துருந்தாங்களா, லாக் K1 by K2 by K1 that is equal to EA by 2.303 into R T2 minus T1 divided by T1 T2. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Arrhenius ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதில் இந்த டெரிவேஷன் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஸோ Arrhenius ஈக்குவேஷனா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனும் அது அதோடைய அந்த ஒவ்வொரு லெட்டருடைய எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஒவ்வொரு டேர்முடைய எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துடணும். ஸோ Arrhenius ஈக்குவேஷன் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ இதில் ப்ராப்ளமும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கொலிஷன் தியரியும் வெரி இம்பார்ட்டன்ட், Arrhenius ஈக்குவேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் கூட. அதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் உங்கள் புக்கில் 7 கொடுத்துருக்குறாங்க. த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் at 400 Kelvin and 200 Kelvin are 0.04 and 0.02 second inverse respectively. Calculate activation energy. ஸோ 400 Kelvin and 200 Kelvin இருக்கிறப்போ அதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க 0.04 and 0.02 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அப்போது இது டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர் T1 200 Kelvin, டெம்பரேச்சர் T2 400 Kelvin. ஸோ இது குறைவாக இருக்கிறது அது T1 எடுத்துக்கோங்க. ஸோ 200 T1 T2 400. ஸோ அதில் T1ல் இருக்கிறது K1, அதாவது 0.02 K1. 400 எவ்வளோ இருக்குது 0.04, அது வந்து K2. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ லாக் K2 by K1 that is equal to EA by 2.303 R T2 minus T1 divided by T1 T2. T2ஓட வேல்யூ வந்து 400 Kelvin. அந்த டைமில் எவ்வளோ ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா 0.04 செகண்ட் இன்வர்ஸ். T1 வேல்யூ வந்து 200 Kelvin. K1 வந்து 0.02 செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ லாக் 0.04 divided by 0.02 that is equal to EA by 2.303 into 8.314. ஸோ இதில் வந்து T2 வந்து 400 minus 200 divided by 200 into 400. ஸோ இதில் இருந்து நம்ம EA அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி EA நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் லாக் வேல்யூ 0.04 எவ்வளோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கூட கேன்சல் பண்ணிடலாம், நமக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுறப்போ லாக் 2 வரும். ஸோ லாக் 2 இங்கே EA 2.303. ஸோ இதில் அதே போல் 400 minus 200 200 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/400. ஸோ இப்போ இங்கே லாக் 2 வேல்யூ நம்மளுக்கு மனப்பாடமாகவே தெரியும் 0.3010. ஸோ 0.3010 into 2.303 into 8.314 into 400. இதெல்லாம் என்ன செஞ்சிரும் லெஃப்ட் சைடில் போகிறப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ we get 2305. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get 2305 ஜூல்ஸ் பெர் மோல். கிலோ ஜூல்ஸ்னு இருந்துச்சுன்னா 2.305 கிலோ ஜூல்ஸ் பெர் மோலாக இருக்கும். ஓகே, ஸோ வெரி ஈஸி. ஸோ இதில் EA கொடுத்தாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம், இல்லை EAனாலும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இல்லை சப்போஸ் EA கொடுத்துட்டு T2 கால்குலேட் பண்ண சொல்லலாம், இல்லை T1 கால்குலேட் பண்ண சொல்லலாம், இல்லை K1 K2 எது கொடுத்தாங்கனாலும் நம்ம எது கேட்டாங்கனாலும் நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ என்ன செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு
மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம என்ன செஞ்சு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான். ஸோ இது நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் உங்கள் புக் பேக்லேயும் இருக்குது, எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துட்டு அது என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெரி ஈஸி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணலாம். இந்த லெசனில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட். அந்த ரியாக்ஷன் ரேட்டை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அந்த ரியாக்டன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கணும், அதோடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், அது ப்ரெஷர் என்ன இருக்கணும், சரி அதெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணும், ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா நம்ம பார்க்கலாம். வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட், வினைப்படு பொருட்களின் நிலைமை மற்றும் இயைபு. ஸோ இப்போது நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ரியாக்டன்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகலாம், இல்லைனா இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரியாக்டண்ட்டோட சேர்ந்து ஒரு கொலிஷன்ஸ் நடந்து அதில் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒன்று அந்த சில ரியாக்டன்ஸ் என்ன செய்யும், ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிடும், சில ரியாக்டன்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுதான் அதை வச்சு தான் நிச்சயம் அப்போ நம்ம ரேட்டை, அப்போ அந்த ரியாக்டன்ட் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷன் ரேட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வருஷம் வந்து டைட்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைட்ரேஷனில் உங்களுக்கு KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வர்சஸ் FAS ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் எடுப்போம். இதில் நம்ம இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் FAS எடுத்து ஒரு டைட்ரேஷன் பண்ணுவோம். அதில் அதோடைய நார்மாலிட்டி எவ்வளவு, FASோடைய நார்மாலிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ கிராம்ஸ், ஒரு லிட்டரில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் FAS இருக்குங்கிறது, அதாவது அதுதான் அதோடைய நார்மாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டைட்ரேஷன்லாம் பண்ணி நம்ம செய்வோம். பியூரட் வச்சு பிப்பட் வச்சு நீங்கள் செய்கிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷமும் நீங்கள் அதை செய்வீங்க. செய்கிறப்போ FAS வர்சஸ் KMnO4 நம்ம டைட்ரேஷன் பண்ணுறப்போ நார்மல் டெம்பரேச்சர்லேயே அது நடந்துடும். ஆக்சுவலி இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தோன்னா நம்ம இந்த டைட்ரேஷன்ஸ்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஓகே, அதனால தான் உங்கள் புக்கில் அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. பட் இப்போது இந்த வருஷம் வந்து நம்மளால் அது செஞ்சு பார்க்க முடியலை. பட் அந்த டைட்ரேஷன் பண்ணுறப்போ FAS நம்ம எடுக்கிறப்போ KMnO4ஓட டைட்ரேட் பண்ணுறப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம செஞ்சிடும், அந்த ரியாக்ஷன் நடந்துடும். ஆனால் அதே இது ஆக்சாலிக் ஆசிட் அதோடைய நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறப்போ, ஆக்சாலிக் ஆசிடோட நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறப்போ KMnO4ஓட நம்ம டைட்ரேட் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் எவ்வளோனா 60 டிகிரி, அதாவது ஆக்சாலிக் ஆசிடை நம்ம ஹீட் பண்ண பிறகு தான் நம்ம செய்யணும், அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது ஒரு, இப்போ அந்த ஒவ்வொரு ரியாக்டண்ட்டை பொறுத்து அந்த ரியாக்ஷன் மாறுபடுது. ஸோ சேம் இன்னொரு ரியாக்டன் பார்த்தீங்கன்னா சேம் தான், KMnO4 தான். ஆனால் இங்கே இன்னொரு ஒரு ரியாக்டன் வந்து ஒன்றில் FASும் இன்னொன்றில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. இப்போ ஆக்சாலிக் ஆசிட் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஹீட் பண்ணணும், வெறும் FAS எடுத்தோன்னா ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த ரியாக்டன்ட் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் பொறுத்து நம்ம நினச்சிடும் அந்த ரியாக்ஷன் ரேட் அமையும். அப்போது ஆக்சாலிக் ஆசிட் எடுத்து நம்ம KMnO4ஓட டைட்ரேட் பண்ணோன்னா, ஹீட் பண்ணாமல் பண்ணோன்னா அதோட ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அது அந்த ஆக்சாலிக் ஆசிட் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை நினச்சி ஹீட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த நேச்சர் பொறுத்து நம்ம அந்த ரேட் வந்து அமையுது. அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் பொட்டாசியம் அயோடைடோட லெட் நைட்ரேட் வந்து ஈஸியாக எல்லோ பிரிசிபிடேட் கொடுத்துரும். ஓகே, அதே இது லெட் அயோடைட் பார்த்தோன்னா எல்லோ பிரிசிபிடேட்டை ஸ்லோவாக தான் கொடுக்கும். ஓகே, அப்போ ரியாக்ஷன் ஸ்லோவாக கொடுக்குன்னா என்ன அர்த்தம், ரேட் வந்து கம்மி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன், அந்த வினைப்படு பொருட்களின் செறிவு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்ட்ரெஸ்ட் இது நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம், அதாவது கொலிஷன் தியரியிலே பார்த்தோம். கொலிஷன் நடக்கணும்னா கொலிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் A2 அண்ட் B2. அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு கொடுத்தோம். அப்போ ரேட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு
ஈஸி ஒன் தான், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். தென் தேர்ட் ஒன், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீசஸ் இன் ரேட். ஸோ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ் ரேட். பவுடர்டு CaO3 CO3, அதாவது பவுடர் CO3 லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து சால்ட் அனாலிசிஸில் பண்ணோம், கால்சியம் கார்பனேட். ஓகே, பவுடராக தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, நல்லா ஒயிட் கலர் ட்ரூத் பவுடர் மாதிரி இருக்கும், நம்ம பார்த்தோம். அதோட டைல்யூட் HCl ஆட் பண்ணும்போது எஃபர்வசன்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். நீங்கள் இதில் செஞ்சு பார்த்துருப்பீங்க, செஞ்சோம் நம்ம, அதான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டே, கார்பனேட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டே, பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வித் டைல்யூட் HCl. ஸோ இது ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ நம்ம ஊற்றின உடனே அந்த எஃபர்வசன்ஸ் வந்துடும். அதே இது கால்சியம் கார்பனேட் தான் மார்பிள், நம்ம வீட்டிலலாம் டைல்ஸ் போட்டிருக்கிறோம்ல, மார்பிள் ஸ்டோன், நம்ம தாஜ்மஹால் அந்த மார்பிள், அதெல்லாம் டைல்யூட் HCl ஆட் ஆகிறப்போ அதுலேருந்து வர்ற எஃபர்வசன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வராது, ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா பவுடராக இருக்கும்போது டைல்யூட் HCl ஃபாஸ்ட்டாக நடக்கு தேன் மார்பிள். ஸோ இப்போ நம்ம பவுடருக்கும் மார்பிளுக்கும் எப்படி அதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம். ஸோ மார்பிள்னு சொல்கிறப்போ அது மேபி அது ஒரு ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா. அதை நம்ம பவுடர் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கிள்க்கும் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகுலாக இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது, அதோட ரேட் வந்து கூடுதல் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, காரணம் என்னென்னா பவுடராக இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைல்ஸ், அதாவது மார்பிள் வந்து ஒரு டைல்ஸாக இருக்கும்போது அது ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கு மேலே இருக்கிற பிறப்பு மட்டும் அல்ல, மேலே சைடில் எல்லா கீழே அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை பவுடர் பண்ணும்போது நிறைய பார்ட்டிகல்ஸ் வரும், ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸையும் சுற்றி இருக்கிறது அதோடைய சர்ஃபேஸ். அப்போ பவுடராக இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அப்போ பவுடர்டு கால்சியம் கார்பனேட் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீட் பண்ணோன்னா, அந்த ரியாக்டண்ட்டை ஹீட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதுதான் சார். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த, ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போதும் என்ன செய்யும், ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ மேலேருந்து நம்ம என்ன செய்யணும், ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொலிஷன்ஸ் என்ன ஆகும், A2க்கும் B2க்கும் நடுவில் கொலிஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஆகும், கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட்டாக கொலைட் ஆகும், மோதும். ஸோ மேலேருந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக கொலைட் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போதோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போதோ கண்டிப்பாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபிஃப்த் ஒன், ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், வினைவேக மாற்றியை பயன்படுத்துதல். ஸோ கேட்டலிஸ்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ கேட்டலிஸ்ட்டே நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அது அந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை ஆல்டர் பண்ணுறது தான் நம்ம கேட்டலிஸ்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோனாலே கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது எதனால அப்படின்னு சொன்னால், இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறப்போ, ஒரு ரியாக்டண்ட்டோட கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறப்போ அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாலிகூல்ஸை ஈஸியாக அந்த எனர்ஜி பேரியர் என்ன எனர்ஜி பேரியர் சொன்னோம், அது ஆக்டிவேஷன் எனர்ஜி, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஃபாஸ்ட்டாக அட்டைன் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரியாக்டண்ட்டோட நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறப்போ அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்டண்ட்டோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அது ஈஸியாக அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அட்டைன் பண்ணி அந்த எனர்ஜி பேரியரை க்ராஸ் பண்ணி ப்ராடக்ட் சைடுக்கு வந்துடும். ஸோ அப்போது அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட். ஸோ அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட், concentration of the reactant, surface area of the reactant, temperature of the reactant and presence of catalyst. So nature of the reactant, ஒவ்வொரு reactant பொறுத்து அதோடைய ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். கான்சன்ட்ரேஷன் சொல்கிறப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிருது. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரேட்
எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை ரியாக்டன்ட் சைட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது மைனஸ் dA/dt அப்படி நம்ம பார்த்தோம். ப்ராடக்ட் சைடுனா மைனஸ் வராதுன்னு பார்த்தோம். அப்புறம் ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம். ரேட் லா பார்த்தோம். ஸோ ரேட் லா தட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அடுத்தது இன்டகிரேட்டட் ரேட் லா பார்த்தோம். ஸோ இன்டகிரேட்டட் ரேட் லா வச்சு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு எப்படி ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியட் என்னது டி ஹாஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டி ஹாஃப்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம டி ஹாஃப் வந்து எதுக்கு ரொம்ப இந்த ரேட் கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசனே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் அதோடைய ஸ்பீட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மெடிசன் நம்ம பாடியில் எவ்வளோ டைம் அது ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அப்படின்னா தான் அடுத்த டேப்லெட் நம்ம சாப்பிட முடியும். ஸோ ஒரு டேப்லெட் நம்ம எடுக்கிறோன்னா அந்த ரியாக்ஷன் ரேட் எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்க்குறதுலாம் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் வச்சு தான். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஹாஃப் லைஃப் பீரியட் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனா தான் அந்த ரியாக்ஷன் எப்போ முடியும் நம்ம பாடியில். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும், செகண்ட் டேப்லெட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேராசிட்டமால் நம்ம காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா பேராசிட்டமால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டேப்லெட் நம்ம எடுப்போம், எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் காய்ச்சல் விடலை இல்லைனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அட்டப்பட்டு இன்னும் விடலை அப்படின்னா நம்ம இன்னொரு டேப்லெட்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. டாக்டரே உங்களுக்கு சொல்லிடுவாங்க 6 மணி நேரம் கழிச்சு தான் நிச்சயம் அடுத்த டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் காலையில் 9 o'clock எடுக்கிறோம் அப்படின்னா மேபி அது 2 o'clock இல்லைனா 3 o'clock தான், 5 hours மினிமம் 5 hours இல்லைனா 6 hours கழிச்சு தான் நீங்கள் அடுத்த டேப்லெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டேப்லெட் நம்ம நார்மலாக நம்ம டேப்லெட்டாக அது வந்து அந்த பேக்கெட்டில் இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதை டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கிறப்போ எடுத்து தண்ணி குடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டைம்லேருந்து நம்மளுக்கு ரியாக்ஷன் பாடிக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம பாடியில் நம்ம டைம் நடந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளோ டைம் அப்படி இருக்கும் அப்படின்னா 2.5 hours பாதியாக குறைஞ்சிரும் அதோட கான்சன்ட்ரேஷன். அதுதான் அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ பேராசிட்டமாலோட ஹாஃப் லைஃப் பீரியட் இன்சைட் த பாடி. ஸோ அந்த பேக்கில் இருக்கும்போது கிடையாது, நம்ம தண்ணி குடித்து நம்ம பாடியில் எடுத்த பிறகு அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 2.5 hours. அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அப்போ குறைஞ்சிடும். அப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு 2.5 hours அது என்ன ஆயிரும், இன்னும் பாதியாக 25% ஆயிரும். அடுத்து ஒரு 2.5ல ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் 10 hours அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 6.25 தான். அப்போ ரொம்ப குறைஞ்சிரும், பிளட்டில் அதோட வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால தான் 6 hours கழிச்சு அடுத்த டேப்லெட் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மெடிசனுக்கும் இதனால தான். ஸோ சில டேப்லெட் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட காலையில் ஒன்று எடுத்திங்கன்னா நைட் ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்க்குறப்போ காலையில் ஒன்று எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, நைட் சாப்பிட்டுட்டு ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மெடிசன்ஸ் வந்து எவ்வளோ டைம் நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் அண்ட் வெரி ஈஸி லெசன். ஸோ இப்போ அந்த நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் பார்த்தோம், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொலிஷன் தியரி ரியாக்ஷன் ரேட் வந்து என்ன ஃபேக்டர்ஸ் பேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்னென்ன டெம்பரேச்சரில் நடக்குது, ஸோ டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ லெசன் கொடுக்குற கொஸ்டின்ஸை நம்ம படிச்சுட்டே வாங்க. அசைன்மெண்ட் டைம்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டுருங்க. ஸோ அசைன்மெண்ட் நோட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே அந்த அசைன்மெண்ட் நோட் வச்சு தான் அசைன்மெண்ட் மார்க்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அட் சேம் டைம்ஸ் அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பிட்டே இருங்க. நேம்ஸும் நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.